ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சுவையான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ருசியாக இருக்கும். இதுக்கு முதல்ல நான் இங்கே 2 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு, 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், தாளிக்கிறதுக்காக கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு முழு பூண்டை நான் உரித்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி. இது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம இங்கே ஒரு பாண்ட்லி வச்சுட்டு, பாண்ட்லி சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இந்த கடுகெல்லாம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு, இப்போ கொஞ்சமாக ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் வெங்காயத்துக்கு தகுந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், தூளுப்பு. இந்த தூளுப்பு போடுறதுனால வெங்காயம் சீக்கிரமாக வெந்து வரும், ருசி கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு பாதியாக வெந்தால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை கூட நல்லா வதக்கி விடணும். இப்போ இந்த தக்காளிக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வறுத்து விடலாம். இந்த தக்காளி நல்லா மெத்தன்னு வதங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாகவே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், காயெல்லாம் போட்டுட்டு இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு, இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இது கூடவே உப்பு போட்டுக்கலாம். உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இந்த சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் காய் வேகிறதுக்கு. இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. தட்டு எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய் நல்லா வெந்திருக்கு. தண்ணி இன்னும் கொஞ்சமாக இருக்குது, அதனால் தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும். பிளேட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். இப்போ இதை மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ருசியான முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் பொரியல் ரெடியாக இருக்குது. இந்த பொரியல் வந்துட்டு சுட சுட சாப்பாடு கூடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ரொம்ப நல்ல காம்பினேஷன். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இதே மாதிரி இருக்கட்டும். ரொம்ப நன்றி.